தற்போதைய அண்மை செய்தி, தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு சென்றவர்கள் குறித்து உளவுத்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் சேகரிப்பதாகவும் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த மாதம் நடந்தது. நடிகரும் அதனுடைய தலைவருமான விஜய் இந்த மாநாட்டில் பேசிய பேச்சு அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்றவர்களுடைய பட்டியலை சேகரிக்கக்கூடிய பணியில் உளவுத்துறை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜய் அடுத்த கட்டமாக என்னென்ன அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதை கண்காணிக்கக்கூடிய பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள், அதே போல உறுப்பினர்கள், அதற்கான ஏற்பாடு செய்தவர்கள் என பல்வேறு பட்டியலை சேகரிக்கக்கூடிய பணியில் உளவுத்துறை போலீசார் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் வார்டு வாரியாக, அதாவது மாநகராட்சி வார்டுகள் கொண்டிருக்கக்கூடிய வார்டு வாரியாக எந்தெந்த நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் என்ற பட்டியலை சேகரிக்கக்கூடிய பணியில் உளவுத்துறை போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.